ஆனா இன்னைக்கு நிறைய வீடுகள்ல என்ன சொல்லி வளர்க்குறோம் தெரியுமா? கொப்பனை நம்பாத, அது லூசு, அது பேச்சை கேட்டா நீ விளங்க மாட்ட. நகர்ப்புறங்களில் இது அதிகரித்திருக்கிறது. நான் நடப்பதை சொல்லுகிறேன். கொப்பனை நம்பாதடா, நீ விளங்கவே மாட்டடா. இதன் விளைவு என்ன தெரியுமா? 60 வயதுக்கு மேல் இருக்கிற நிறைய பெரியோர்கள் வீட்டில் அனாதைகளாய் வாழ்கிறார்கள். பக்கத்தில் அமர்ந்து பேசுகிற பிள்ளைகள் இல்லை. உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் என்ன, மேடு வெள்ளங்கள் என்ன என்று பெற்றோர் சொல்ல நினைத்தாலும் கேட்கிற பிள்ளைகள் இல்லை. என் பாப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் ஒரு லூசு, என்ன சொல்லி சொல்லி பழகி வச்சிருக்கோம் இல்ல, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு ஒண்ணும் தெரியாததால் தான் உன்னை இன்ஜினியராகவும் டாக்டராகவும் வக்கீலாகவும் ஐஏஎஸ் ஆகவும் ஆக்கினாரா? அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களை, கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும், இனி வருகிற காலங்களில் தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறி போக வேண்டும். அவர்களின் துவாவை பெற வேண்டும். தாய் தகப்பன் துவா கிடைச்சிருச்சுன்னா உலகத்துல அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. ஹஜ்ல ஒரு தாயாருக்கு கால் உடைஞ்சு போச்சு. கால் உடைஞ்ச தாயாரை கூட்டிட்டு வந்து ஹிதமத்து செய்வதை கண்ணால் கண்டேன். அவளைய அந்த தாய் எவ்வளவு துவா செய்திருக்கும் யோசிக்க வேண்டும். பெற்றோரை மதித்தவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தோற்றதாக வரலாறு இல்லை. பெற்றோரை மதிக்காதவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஜெயித்ததாகவும் வரலாறு. இந்த மரியாதை குறைந்து கொண்டு வருகிறது. தாயார் தகப்பனார், தாயார் 10 மாதம் சுமந்து பெற்று தருகிறாள் இல்லையா? 10 மாசத்துல இறக்கி வச்சிடறா. ஆனா தகப்பன் அப்படி இல்லை. கல்யாணத்தில் இருந்து இறக்குற வரை மனைவியையும் பிள்ளைகளையும் தலையிலும் தோளிலும் சுமக்கிறார். எல்லா தகப்பன் அப்படித்தான். மனைவியையும் பிள்ளைகளையும் இறக்கி வைக்கிறதே இல்லை. சம்பாதிக்கிறதுல யாருக்கு? மனைவிக்கு, மக்களுக்கு. தனக்குன்னு சம்பாதித்தவர்கள் இருக்கிறார்களா? வயலானவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. நான் ஃப்ரீயா இருக்கேன், என் பேர்ல எதுவும் இல்லை, எல்லாம் மனைவி மக்கள். இவருக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? இந்த ஆம்பளை 3 புள்ள 2 புள்ள, இவருக்குன்னு சேர்த்தது பிரஷர் 160, சுகர் 400, கொலஸ்ட்ரால் 300. இது எல்லாம் தான் சேர்த்துக்கிட்டு சொத்துக்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்களே. என்னைக்காவது அந்த தாய்மார்கள் தகப்பனை பத்தி சொன்னதுண்டா? உங்க வாப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரா? வாழ்க்கையில தகப்பனை மறந்துடாதடா. ஆண்கள் அத்துணை பேர்களும் சொல்லுகிறோம், வாழ்க்கையில் தாயை மறந்து விடாதே. உனக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்காது, ரஹ்மத்து கிடைக்காது, பரக்கத் கிடைக்காது. ஆண்கள் சொல்லுகிறோம், குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில தகப்பனை மறந்துடாத. அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றோரின் தகப்பனின் பொருத்தத்தில் இருக்கிற தலையிலும் தோல்லையும் உங்க வாப்பா சுமந்தர்றா. நீ வாழ்க்கையில வாப்பாவை மறந்துடாதடா. வாழ்க்கையில மறக்க கூடாதுடா. வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு சொல்லி வளர்த்தா அந்த புள்ள வளரும் போதே தகப்பனின் மரியாதையோடு வளருவான்.